இன்னைக்கு நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு சிவன் கோயிலுக்கு போக போகிறோங்க. திருமாலுடைய அகந்தையினால இங்க திருமாலுடைய தலை அருந்து விழுந்திருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்னைக்கு நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு சிவன் கோயிலுக்கு போக போகிறோங்க. காஞ்சி புராணத்தில் இடம்பெற்ற ஒரு சிவன் கோயில். சைவ நெறியில் காஞ்சி புராணம் ஒரு மிக முக்கியமான நூல் அப்படின்னு சொல்லணுங்க. அதில் 70க்கும் மேற்பட்ட சிவன் கோயில்கள் உடைய குறிப்பு புராணம் இருக்குது. அதில் ஒரு கோயில் தான் நம்ம இன்னைக்கு போக போகிற கோயில். சைவ நெறியில் சிவபெருமான் தாங்க பரம்பொருள், அதுக்கப்புறமா தான் எல்லாரும். அதில் திருமால் இங்கே காஞ்சிபுரத்தில் நிறைய இங்கே திருமாலை ஒட்டி காஞ்சி புராணத்தில் சிவனை திருமால் வணங்கிய கோயில்கள் நிறைய இருக்குது. 10 அவதாரத்துலேயும் இங்கே சிவபெருமான திருமால் வணங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு திவ்ய தேசத்துக்கு பக்கத்துலேயும் ஒரு சிவன் கோயில் இருக்கும். அந்த சிவபெருமான அந்த திவ்ய தேச பெருமாள் வணங்கியிருக்காங்கன்னு புராணம் இந்த காஞ்சிபுரத்தில் இருக்குங்க. இந்த ஒரு கோயிலில் என்ன அப்படி இருக்குது, வித்தியாசம் இருக்குது, சிறப்பம்சம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரம்மனை அவருடைய அகந்தையினால அவருடைய சிரசை கிள்னார் சிவபெருமான் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். இதே மாதிரி திருமாலுடைய அகந்தையினால இங்கே திருமாலுடைய தலை அருந்து விழுந்திருக்கு. அந்த ஒரு புராணம் கொண்ட கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காணொலியில் அந்த கோயிலுக்கு நம்ம அப்படியே பைக் ரைட், அப்படியே காஞ்சி புராணம் பற்றியும் காஞ்சிபுரத்தை பற்றியும் சொல்லிக்கிட்டே நம்ம பைக்கில் போக போகிறோம். வாங்க போகலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணிக்கோங்க. வாங்க போகலாம். பைக் ரைட் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இந்த மிரர் உடஞ்சிடுச்சு, மாற்றணும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம பைக் ரைடில் நிறைய போவோம், நிறைய கோயில்களுக்கு போவோம். இப்போ அது குறைஞ்சிடுச்சு. ஏன்னா நம்ம நிறைய ரொம்ப தூரம் போகிறதுனால அங்கே போய் ஏதாச்சும் கார் அந்த மாதிரி புக் பண்ணி, இல்லை எப்படி போகிறதோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போயிடுறோம். பாய்டா. இப்போ நம்ம போயிட்டுருக்கோங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிள்ளையார் பாளையம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் பார்த்திங்கன்னா இந்த கோயிலானது இருக்குது. வன்மீக நாதர் திருக்கோயில். முந்தைய காலத்தில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வயல்வெளிக்கு நடுவில் இந்த கோயிலானது இருந்திருக்கு. இப்போ ஓரளவுக்கு நல்லா கோயில் கட்டியிருக்காங்க. இதுதான் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட். காஞ்சிபுரத்தில் எங்கே திரும்பினாலும் சிவன் கோயில்கள் இருக்கும். அங்கே பாருங்கள், அது நகரீஸ்வரர் கோயில். இப்போ காஞ்சிபுரத்தில் கொஞ்சம் இந்த டிராஃபிக் சிஸ்டம் கொஞ்சம் என்ன சொல்கிறது, நிறைய டூரிஸ்ட் வராங்க. நிறைய பேர் வர்றதுனால டிராஃபிக் ஆகிடுது ரொம்ப அதிகமாக. நான் இப்போ மார்னிங் வந்துட்டுருக்கேன். காலையில் இப்போ ஒரு 9 மணி இருக்கும். இங்கே தான் பார்த்திங்கன்னா சித்திரகுப்தர் கோயில், மிக பழமையான யூனிக்கான கோயில் இங்கே தான் இருக்குது. இந்த மாதிரி திருமாலுக்கு 10 அவதாரங்கள் எடுக்கணுன்ற சாபம் வருதுங்க. அந்த 10 அவதாரங்களும் நல்லபடியாக இருக்கும், மக்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் அரிசாப பயம் தீர்த்த சிவன் கோயில் இதோ இங்கே இருக்குது. இந்த கோயில் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி காஞ்சிபுரத்துக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குங்க. காஞ்சிபுரத்தில் சைவம், வைணவம்,
அதுக்கப்புறமா பௌத்தம், சமணம், இது அனைத்து மதங்களும் தழைத்தோங்கி வளர்ந்த ஒரு நகரமாக இருந்திருக்கு. இதுவும் சைவத்துக்கு சொல்லவே வேணாம், அவ்வளோ சிவன் கோயில்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெருமாள் வந்து வணங்கிய கோயில், சப்த ரிஷிகள் வணங்கிய கோயில், அம்பாள் வணங்கிய கோயில், தேவர்கள், இந்திரன், சந்திரன், சூரியன், நவகிரகங்கள் அப்படின்னு. இது கச்சபேஸ்வரர் திருக்கோயில். இந்த ஆமை அந்த அவதாரத்தில், மச்ச அவதாரத்தில் வந்து, கூர்ம அவதாரத்தில் வந்து வணங்கிய கோயில். இப்போது இந்த தெருக்குள்ளே வந்துட்டோம். நம்ம எஸ்விஎன் பிள்ளை தெருன்னு சொல்லுவாங்க, புத்தே தெருன்னு சொல்லுவாங்க. அப்படியே நம்ம நேராக போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இந்த கோயிலுக்கு வழி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். நான் காம்ப்ளிகேஷன் இல்லாமல் நிறைய பேர் போகிற மாதிரியான வழியில் இப்போ நான் உங்களை கூப்பிட்டு போக போகிறேன். காம்ப்ளிகேஷன் நிறைய பேர் போகிற மாதிரி வழின்னு சொல்ல முடியாது, காம்ப்ளிகேஷன் இல்லாத ஒரு வழி. அந்த வழியில் தான் கூப்பிட்டு போக போகிறேன். இங்கே எல்லாத்துலேயும் ஃபியூ மீட்டர்ஸில் உங்களுக்கு எக்கச்சக்க சிவன் கோயில்கள் இருக்கும். சிவஞான முனிவர், அவர் தான் காஞ்சி புராணம் இயற்றினார். அவர் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தையும் தேவர்கள் வாழ்கிற எல்லா இடங்களையும் பிரம்மர் வந்து ஒரு தராசு எடுத்து காஞ்சிபுரத்தை ஒரு பக்கத்தை வச்சுட்டு மற்ற எல்லா தேவர்கள் வாழ்கிற இடத்தையும் ஒரு தட்டில் வச்சா காஞ்சிபுரம்னா கீழே இருக்குமாங்க. அவ்வளோ சிறப்பு காஞ்சிபுரத்துக்கு இருக்குது அப்படின்னு நம்பியிருக்காங்க பெரியவர்கள். கல்வியில் சிறந்தவங்க நிறைய பேர். நிறைய கந்த புராணம் இங்கே தான் வந்து அரங்கேற்றப்பட்டது கச்சியப்ப சிவாச்சாரியார்னால. இந்த மாதிரி கல்வியில் சிறந்தவர்கள் எல்லாம் நிறைய பேர் இங்கே காஞ்சிபுரத்தில் இருந்திருக்காங்க. ஈவன் ராமானுஜர் கூட இங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் போனார். இந்த மாதிரி நிறைய சிறப்பம்சங்கள் காஞ்சிபுரத்துக்கு இருந்திருக்கு. இப்போ நம்ம இந்த லிஃப்ட்டில் கூட போகலாம் அந்த கோயிலுக்கு, பட்டு நான் லிஃப்ட்டில் போகல. நான் சொன்ன மாதிரி அந்த இதுவுக்கு போகிறேன். நான் ஈஸியாக போகிற மாதிரியான, ஏமா நிற்கவே மாட்டேன்றாங்களேப்பா, எல்லாம் அவங்கவுங்க வேலைக்கு போகிறதுக்கு பிஸியாக இருக்காங்க. இதுதான் என்னுடைய ஸ்கூல் வேன், SSKV. இந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன். SSKV மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஆக்சுவலாக எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் இங்கே தான் படித்தேன். +1 ஒரு ஸ்கூல் மாறலான்னு போயிட்டு அந்த ஸ்கூல் பிடிக்கலன்னு 2 நாளில் வந்துட்டேன். அந்த அளவுக்கு எங்கள் ஸ்கூல் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, நல்லா இருக்கும். ரொம்ப ஃப்ரீடம் இருக்கும் பசங்களுக்கு, படிக்கவும் செய்யலாம். இதுதாங்க எங்கள் ஸ்கூல், பாய்ஸ் ஸ்கூல். 6th இருந்து இந்த ஸ்கூல் தான். ப்ரேயர் போயிட்டுருக்கு. இங்கே நாயன்மார்கள் பாடல் பெற்ற ஸ்தலம் அது, அநேக தங்காவதீஸ்வரர் திருக்கோயில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதோ பாருங்க, இந்த இடத்துல கைலாசநாதர் திருக்கோயில். ஆனால் இந்த கைலாசநாதர் திருக்கோயில் பாடல் பெற்ற ஸ்தலம் கிடையாது. அந்த அநேக தங்காவதீஸ்வரர் திருக்கோயில் பாடல் பெற்ற ஸ்தலம். இதோ இந்த இடத்துல, இந்த லெஃப்டில் நம்ம போனோன்னா நம்ம ஓரளவுக்கு இந்த கோயிலுக்கு ஈஸியாக போயிடலாங்க. கைலாசநாதர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த தெரு. வந்துக்கிட்டே இருக்கிறோம். இங்கே ஒரு ரைட்டு. டாக் குலைக்குது. இப்போ பாருங்க, இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது, கேசவனேஸ்வரர் சிவன் கோயில். இந்த மாதிரி
நம்ம ஊரில் எங்கும் நிறைந்தவராக சிவபெருமான் அருளிட்டு இருக்கார். பிள்ளையார் பாளையம் அந்த வழியாக வந்து இங்கே வரலாம். பட்டு எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த பாருங்க, நான் இந்த பக்கம் கொஞ்சம் வந்த உடனே ஃப்ரீ ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரைட் எடுக்கணும். இது மண் ரோடு தான். கார் வரலாம், பட் வர்றது கஷ்டமாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. அங்கே ஸ்ட்ரெயிட்டாக தெரியுதா, அதுதாங்க வன்மீகநாதர் திருக்கோயில். கோயில் மேக்சிமம் மூடி தான் இருக்கும். நம்ம தரிசனம் பண்ணலாம், ஆனால் வலம் வரலாம் முடியாது. போய் பார்ப்போம். அப்பா, காரே வர முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். வந்துட்டோங்க. ஓரமாக நிறுத்திடலாம். இங்கே பாருங்க, வந்துட்டோங்க. வன்மீகநாதர் திருக்கோயில் ரொம்ப அற்புதமான ஒரு கோயில். கஜப்பிரஸ்த விமானம் பல்லவர்களுக்கு உண்டான ஒரு கட்டமைப்புன்னு சொல்லணும். தூங்கானை மாடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே யானையோடைய பின்புறம் மாதிரி இந்த விமானமானது இருக்குது. அற்புதமான திருக்கோயில். நம்ம நேராக போய் சுவாமி தரிசனம் தான் பண்ணணும். ஏன்னா இந்த கோயில் வந்து இங்கே இருக்கிறதுனால இந்த பிரகாரமானது மூடி தான் வச்சுருப்பாங்க. நம்ம போய் சுவாமியை தரிசனம் பண்ணலாம். ரொம்ப ரம்மியமாக அமைதியாக இருக்கிற கோயில். காஞ்சிபுரத்துக்கு வந்தால் நிறைய பேர் இந்த கோயிலுக்கும் இந்த மாதிரியான கோயில்களுக்கும் வந்து பாருங்கள். உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இங்கே விநாயகர் சன்னதி. அங்கே முருகர் சன்னதி. இங்கே வன்மீகநாதர் திருக்கோயில். சிவபெருமான் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கார் பாருங்கள். பார்த்துருப்பீங்க, வயல்வெளிகளுக்கு நடுவில் இருக்கும் ஒரு அற்புதமான சிவன் கோயில், வன்மீகநாதர் சிவன் கோயில். ரொம்ப ஒரு அழகான கோயில்னு சொல்லணும். நீங்களும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டைம் கிடச்சா வந்து பாருங்கள். லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த கோயிலோடைய புராணம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப யூனிக்கானது. ரொம்ப நிறைய பேருக்கு அதிர்ச்சி தரும், இப்படிலாம் கதை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்படி ஒரு புராணம் இருக்குது. இது வந்து காஞ்சி புராணத்தில் இடம்பெற்ற ஒரு கோயில். சிவஞான முனிவர்னால 18ஆம் நூற்றாண்டில் இந்த காஞ்சி புராணம் இயற்றப்பெற்று இருக்குதுங்க. இந்த புராணம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவர்கள் ஒரு சமயத்தில் ஒரு மிகப்பெரிய யாகம் பண்ணுறாங்க, புகழ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புகழானது மிகப்பெரிய பளிங்கு மலை மாதிரி இருக்குது. அதை மொத்தத்தையும் திருமாலே வந்து கொண்டு போயிடுறாரு. கொண்டு போகிறதுனால போய் தேவர்கள்லாம் போய் சண்டை போடுறாங்க. அவர் எல்லாரையும் வந்து சும்மா
அந்த லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுறாருன்னு சொல்லணும். எல்லாரையும் துவம்சம் பண்ணிடுறாரு வெறும் வில்ல அம்பு வச்சு. இதனால் வந்து அவருக்கு பெரிய வந்து ஒரு சிரிப்பு, பார்த்தீங்களா இவ்வளோ பேரை நான் ஒரு ஆளாக ஓட விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா கொஞ்சம் களைச்சி போய் அந்த வில்லு மேலே இப்படி தலையை வச்சு நிற்கிறாருங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்திரன் வந்து இந்த சிவபெருமானை பிரதிஷ்டை பண்ணி வணங்குறாரு. இந்த மாதிரி இப்படி பண்ணுறாரு திருமால் அப்படின்னு சொல்லும்போது, நீ புற்றில் இருக்கிற செல்லா மாதிரி அந்த நான் வில்லோடைய நானை வந்து அறுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இந்திரன் புற்று செல்லா மாதிரி அந்த நானை அறுக்கும் பொழுது அந்த வில்லானது மேலே போகுது. அப்போது திருமாலோடைய கழுத்து துண்டிக்கப்படுது, கழுத்து கீழே விழுது. அந்த புகழானது அனைவர்னாலும் வந்து பகிர்ந்துக்கப்படுது. இதுக்கப்புறமா மீண்டும் திருமால் இல்லாமல் இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் இயங்காது அப்படின்னு சொல்லி மீண்டும் இந்த சிவபெருமானை வேண்டி திருமாலுக்கு உயிர் கொடுத்ததாகவும் தலை கொடுத்ததாகவும் இந்த புராணம் சொல்லுதுங்க. இந்த கோயிலை உங்களுக்கு காமிச்சதுலேயும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய 108 சிவாலய பயணத்தில் இந்த கோயிலுக்கு நான் வந்திருக்கிறேன். ஆனால் இந்த கோயிலை பற்றியான விவரம், இந்த புராணத்தை பற்றி நான் சொன்னது கிடையாது. இப்போ தான் இந்த காணொலியில் தான் நான் உங்ககிட்ட இதை பகிர்ந்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுடைய புராணம். நம்ம முந்தைய காலகட்டத்தில் சைவம் வைணவம் அப்படிலாம் சண்டை போட்டு தான் இருந்தாங்க. அதுக்கான கதைகள், அதுக்கான விஷயங்கள்லாம் வந்து நிறைய இருக்குது. அதில் ஒன்று தான் இது அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி திருமாலை விட திருமாலோடைய அகந்தியை ஒழிக்கிறதுக்கு இங்கே சிவபெருமான் இந்த மாதிரி பண்ணியிருக்கார் அப்படின்ற மாதிரியான ஒரு புராணம் கொண்ட கோயில் இந்த கோயில். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது, ரொம்ப யூனிக்காக இருந்ததுன்னா நிறைய பேருக்கு பகிரவும் செய்யுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கோயிலுக்கும் வந்து பாருங்கள். இந்த வீடியோ நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பை.